கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 16 வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட்ட கல், அது திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசு கிறிஸ்து தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். நாம் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். நாம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். மட்டுமல்ல, தேவனால் நமக்கு எல்லாம் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கே அவரை சொந்த இரட்சகராக உங்கள் தேவனாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் ஆசீர்வாதங்களையும் சந்தோஷங்களையும் தருவார். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறவன் பதறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதற மாட்டான். பதறுகிறது என்றால், ஒரு சூழ்நிலையிலே கடினமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலை கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு சந்தேகமோ படபடப்போ ஒன்றும் இல்லாதபடி திடமா இருப்பதுதான் பதறாமல் இருக்கிற அனுபவம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் பதற மாட்டார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு திட நம்பிக்கை. அவருக்கு அதற்குள்ள வல்லமை இருக்கிறது. அதை அவர் செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நாம் எதையாகிலும் விசுவாசித்தால் அது நமக்கு ஆகும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு தகப்பன் தன் மகனை, பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனை கொண்டு வந்த பொழுது அந்த தகப்பனிடத்தில் இயேசு சொன்ன வார்த்தை தான் இது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட காரியமாயிருந்தாலும் சரி, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவரால் இதை செய்ய முடியும். அவர் நமக்கு செய்வார் என்ற விசுவாசம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு ஆகும். அப்பொழுது நாம் பதறாமல் இருப்போம். 1 யோவான் எழுதின நிருபம் 5 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் 6 வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய விசுவாசம். அப்படி நாம் தேவனை விசுவாசிக்கும் பொழுது நாம் பதற மாட்டோம். நாம் இந்த உலகத்தை ஜெயிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை உறுதியை பற்றி கொள்ள, இந்த பதறாமல் இருக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க உம்முடைய பிள்ளைகளாய் காணப்பட்ட கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.